சார் எல்லோருக்கும் இனியதொரு உற்சாகமான கலை வணக்கம். நான் உங்கள் நண்பன் ஹீரோ கார்த்திக். நம்ம ஐஃபிக்ஸில் எப்படி நம்ம வந்து ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஸோ எப்படி இந்த ஆப்பை ஏபிகே ஃபைல் வாங்கிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளுடைய மொபைலில் வந்து நம்மளோட ஐடி லேகின் பண்ணி ஸோ எப்படி டாப் அப்பு ஆக்டிவிட்டி எல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் டெக்னிக்கல் பர்பஸ்க்காக. ஸோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2-3 டைம் நீங்கள் ரீப்ளே பண்ணி இந்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீடர்கிட்ட நீங்கள் ஒரு ப்ளேஸ்மெண்ட் ஐடி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் அப்ளைன்ட்ட லிங்க்கும் ஸோ வந்து கூகுள் ஆதென்டிகேட்டர் லிங்க்கும் ப்ளஸ் ஏபிகே ஃபைல் இது 3 வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஜஸ்ட்டு லிங்க்கை டச் பண்ணோன்னே உங்களுடைய ப்ரௌசரை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கனெக்ட் ஆகிரும். உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரியும். ப்ரௌசரில் லிங்க் கனெக்ட் ஆனோடனே உங்களுடைய செட்டப் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். வந்துடுச்சு பாருங்கள், செட்டப் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூசர் நேம் வந்து எதுனாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நாம் வந்து ஷார்ட்டாக வந்து ஒரு இப்போ அசோக் குமார் அப்படின்னா ஸோ அசோக்குன்னு கொடுத்துக்கலாம். யூசர் நேம்னால் ஷார்ட்டாக வந்து கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு நம்பர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கணும், லக்கி ட்ரா நம்பரு. அப்போ தான் வந்து அந்த நேம் வந்து எடுத்துக்கும். சரிங்களா? குமார்னு கொடுத்துக்குவோம். அசோக் குமாருங்கிறது குமார்னு கொடுத்துக்கிறேன். குமார் 1213. சரிங்களா? எடுத்துருச்சு. ஸோ ஆக்சுவலி வந்து பக்கத்தில் ஒரு லக்கி ட்ரா நம்பர் வந்து ஒரு 4 நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அசோக் குமார் அப்படின்னு சொல்லிட்டு குமார்னு கொடுத்துட்டேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் இயர் பண்ணிக்கோங்க. அதே பாஸ்வேர்டு அப்படியே வந்து மேக் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து KUMAR 1213. ஓகேங்களா? ஸோ அப்படியே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ நம்ம யூசர் நேமை வந்து அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பாஸ்வேர்டாக இருக்கும்போது அப்படியே நம்ம வந்து அந்த பாஸ்வேர்டை அப்படியே வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பாஸ்வேர்டு யூசர் நேமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நம்ம வந்து ஐடி லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு அப்படியே ஞாபகமாக வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஸோ ரெண்டு டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து அதே சேம் பாஸ்வேர்டை தான் நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளூ டிக் அப்படியே ப்ளூ டிக் ஆயிரும். ஸோ அதை ரவுண்ட் பண்ணி கூட காமிச்சிருக்கேன். ஸோ அதை டிக் பண்ணிவிட்டு நம்ம கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டனாக இருக்கும். ஸோ அந்த பட்டன் டச் பண்ணிடுங்க. பட்டன் டச் பண்ணோன்னே கோ டவுன்லோட் அப்படின்னு காமிச்சிரும். சரிங்களா? கோ டவுன்லோடுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. மேலே சேவ்னு கேட்கும். ஸோ சேவ் பண்ண வேணாம். இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டை டச் பண்ணி ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சால் கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஏபிகே வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ ப்ளே ஸ்டோர் கனெக்ட் ஆகாது, ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இதில் டவுன்லோட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ஏற்கனவே உங்கள் லீடர்கிட்ட ஏபிகே ஃபைல் வாங்கியிருப்பீங்க. அந்த ஏபிகே ஃபைலை டச் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு டச் பண்ணோன்னே இன்ஸ்டாலுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை காமிக்கிது பாருங்கள், இன்ஸ்டால்னு சொல்லிட்டு அதை கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்குது. ஓகே, ஸோ இதில் ஓப்பன் வந்துடுச்சு. ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகே, கீழே ஓப்பன் வந்துடுச்சு. கீழே பாருங்கள், ஓப்பன் கொடுத்துருங்க. சில அளவு கேட்குது. சில வந்து அளவு கொடுத்துக்கோங்க. யூஸிங் அளவு எல்லாமே கொடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அளவு ஓகே. கெட் ஷாட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ கலரில் காமிக்கும். கெட் ஷாட் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து லிங்க்கை டச் பண்ணி யூசர் ஐடி க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த யூசர் ஐடி அப்படியே இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சூல் சும்மாவில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் பண்ணிக்கோங்க. குமார் 1213 பண்ணேன். 1213 சரி 1213 ஓகே. அதுக்கடுத்து அப்படியே பாஸ்வேர்டை நம்ம மேக் பண்ணியிருந்தோம். கே மட்டும் கேப்சரில் போட்டு மீதெல்லாம் சும்மாவில் போட்டிருந்தோம் லெட்ரு. KU மொபைல் வந்து புது மொபைலாக இருக்கிறதுனால கொஞ்சம்
பட்டன்ஸ் எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேப்சல் யூஸ் பண்ணிக்காங்க, மீதியெல்லாம் சுமாலில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 லக்கிட்டுற நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டரு, அட்டு, ஏஷு, டாட்டு, புள்ளி இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஏன்னா எடுத்துக்காது. ஸோ நான் போட்டிருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து லாகின் கொடுத்துட்றேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேலே வந்து லோகோ காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ ஜஸ்ட்டு வந்து கூட காமிக்கிறேன். ஸோ இந்த லோகோ காமிக்குது பார்த்தீங்களா? அந்த லோகோவை டச் பண்ணுங்கள். ஓகே, டச் பண்ணோடனே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல காமிக்குது பாருங்க, பார்த்தீங்களா? செக்யூரிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது இல்லையா? ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது மேலே டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆதென்டிகேட்டர் அப்படின்னு காமிக்கும் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷனாக காமிக்கும். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆதென்டிகேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் சின்ன ஒரு விஷயம் பண்ணிடணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆதென்டிகேட்டரோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்கள் டீமில் வந்து ஒரு லீடர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கூகுள் ஆதென்டிகேட்டர் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணோடனே ப்ளே ஸ்டோர் போயிடும். ப்ளே ஸ்டோரில் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓப்பன் கேட்குது, ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கெட் ஸ்டார்ட் கேட்குது, ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல மெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் எந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு மெயில் தான் இருக்குது, மெயில் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்படியே விட்டுட்டு அப்படியே அகைன் வந்து அப்படியே பேக் வந்துட்டு ஸோ நம்மளுடைய ஏபிக்ஸினுடைய ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இதில் ஆப் இருக்குது. ஸோ இதில் ஓப்பன் பண்ணோடனே கூகுள் ஆதென்டிகேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு லெட்டர் காமிக்கும். ஆக்சுவலி இப்போ கூகுள் ஆதென்டிகேட்டர் ஓப்பன் பண்ணோடனே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். கூகுள் ஆதென்டிகேட்டர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த காண்டாக்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு காண்டாக்ட் அட்ரஸ் காமிக்கும். ஸோ இந்த அட்ரஸை வந்து ஜஸ்ட் அந்த ப்ளூ கலர் பட்டன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த பட்டனை டச் பண்ணோடனே உங்களுக்கு அந்த காப்பி ஆயிரும் அந்த அட்ரஸ்ஸு. ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இந்த பேஜ் வந்து அனிமேஷன் பேக்கப் ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ ரன்னிங்லேயே வச்சுட்டு ஸோ நம்மளுடைய கூகுள் ஆதென்டிகேட்டர்னுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணோடனே ஆட் கோடுன்னு காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. ஆட் கோடு காமிச்சோடனே என்டர் செட்டப் கீ அப்படின்னு கேட்கும், ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி மேலே வந்து கோடு நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஏஐ ஃபிக்ஸ்ன்னு சொல்லி டச் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. ஏஐ ஃபிக்ஸ், ஓகே. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஸோ தெரியணும் அப்படின்னா உங்கள் யூசர் நேம் கூட கொடுத்துக்கோங்க. குமார் 1213, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன் யூசர் நேமு. ஸோ ஆக்சுவலி இந்த இடத்துல அந்த கீயை கொண்டாந்து அப்படியே யுவர் லாக் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கீயை கொண்டாந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணி டைம் ஃபேஸ் அப்படியே எதுவுமே மாற்ற வேணாம். ஸோ அப்படியே இருக்கட்டும். விட்டுட்டு கீழே வந்து ஆட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் ஆட் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணோம்னா அந்த டைம் அந்த பாருங்கள் பக்கத்தில் வந்து இந்த டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமை வந்து இந்த இடத்துல பாருங்கள், டைம் ஓடுது பார்த்தீங்களா? ஸோ இந்த டைம் வந்து முழுசாக இருக்கும் போது நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிட்டே வருது. ஸோ நான் அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா டைம் ஃபுல்லாக இருக்கும்போது நான் எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ அப்போ எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் தான் ஸோ வந்து அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். நீங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, டைம் வந்து கம்மியாக இருக்கும்போது அந்த கோடை வந்து காப்பி பண்ணி எடுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ டைம் ஃபுல்லாக இருக்கும்போது பாருங்கள், அது மேலே டச் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். பாருங்கள் இப்போ டச் பண்ணுறேன், ஓகே, காப்பி கோடு காப்பி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த பேக்கப்பில் ஸோ இந்த பேஜ் இனிமேஷன் பண்ணக்கூடாது, ரன்னிங்லேயே வச்சுக்கணும், சரிங்களா? பேக்கப் ரன்னிங்லேயே வச்சுட்டு ஸோ இந்த பேஜ் அப்படியே நீங்கள் வந்து கீழே கண்டினியூ கொடுங்க. கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக பைண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்டெப் தான். சும்மா இதை வந்து ஒன்றும் டைம் கரெக்டாக அந்த கேப்பரை பண்ணிங்கன்னா வேலை முடிச்சு, வேறு எதுவும் இல்லை. அந்த டைமிங் வந்து முடியும் போது நீங்கள் எடுத்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா கோடு எரர் அப்படின்னு தான் வரும், சரிங்களா? கூகுள் ஆதென்டிகேட்டர் எரர் அப்படின்னு தான் வரும். அந்த டைம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த முழுசாக அந்த டைம் ஓடிட்டு இருக்கும்போது கரெக்டாக கோடை காப்பி பண்ணுறீங்க, கொண்டாந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. ப்ளேஸ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பைண்டு அப்படின்னு ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயில், இப்போ வந்து மெயில் கொடுக்குறோம். ஆக்சுவலி மேலே வந்து மெயில் கொடுத்துட்றோம். மெயில் டைப் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்க மெயில் தான் கொடுக்கணும், வேறு எந்த மெயிலும் கொடுத்துடாதீங்க.
ஓகே, மெயில் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயில் வந்து வெரிஃபை கோடு வரணும். கெட் வெரிஃபை கோடு அப்படிங்கிறத டச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு டைம் ஓடும். சரியா? ஸோ அந்த இடத்துல பாக்ஸோட போட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல டைம் ஓடும். அந்த டைம் வந்து நீங்கள் முடியறதுக்குள்ளே அந்த கோடை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். ஸோ எடுத்துகிட்டு வந்தால் தான் ஸோ அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து உட்காரும். ஓகேவா? இல்லை அப்படின்னா வந்து மறுபடியும் நீங்கள் கூகுளில் வந்து மெயிலில் வந்து கூகுளில் கோடு எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் கோடு எடுத்து வந்துடுறேன். ஓகே, இந்த கோடை வந்து நான் காப்பி பண்ணிட்டேன் மெயிலில். ஸோ மெயில் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி அதை இப்போ நம்ம கொண்டாந்து ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணுவோம். மெயில் கோடு வந்து இப்போ மேலே மெயில் ஆல்ரெடி பேக்கப்பில் நம்ம போனதுனால மெயில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அதே மெயில் கொடுத்து நான் வந்து கோடு வெரிஃபை கோடு கொடுக்குறேன். ஏன்னா இந்த பேஜ் வந்து ரன்னிங்லேயே இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த கோடு எடுத்துகிட்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அந்த பேஜ் அப்படியே ரன்னிங்லேயே இருக்கட்டும். பேக்கப்பில் வாங்க. பேக்கப்பில் வந்துட்டு அகைன் வந்து கோடு நம்ம கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. மெயில் வரதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஆக்சுவலி இப்போ நான் மெயிலினுடைய கோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். கூகுள் ஆதென்டிகேட்டர் அப்படிங்கும்போது கூகுளில் ஏற்கனவே பைண்ட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ இந்த கோடை எடுத்துகிட்டு வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து கீழே கண்டினியூ கொடுக்குறேன். இன்வேலிட் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இன்வேலிட் டேட்டான்னு வருது. ஸோ நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. 1 மினிட்டு. ஆக்சுவலி இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக மெயில் ஐடி எடுத்துருக்கோம். மெயில் கோடு வந்திருக்கு. ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கோடை கீழே வந்து கூகுள் ஆதென்டிகேட்டனுடைய கோடு எடுத்துகிட்டு வரணும். ஸோ டைம் ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக வாய்ஸ் பண்ணிக்கோங்க. கூகுள் ஆதென்டிகேட்டனுடைய கோடு இந்த இடத்துல கொண்டாந்து கன்ஃபியூஷன் பண்ணுறாதீங்க. இந்த இடத்துல என்னென்னா மெயில் வெரிஃபை கோடுங்கிறத மேலே போடணும். கீழே வந்து கூகுள் ஆதென்டிகேட்டர் கோடுங்கிறத கூகுள் ஆதென்டிகேட்டர் கோடு எடுத்து வந்து கரெக்டாக போடணும். ஓகேங்களா? கண்ணி கொடுத்துருங்க. பைண்ட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகிடுச்சு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு பைண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ ரெண்டுமே வந்து பைண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பைண்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைங்கிற மோடு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். சரியா? ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஹைங்கிற மூடு வந்தால் தான் ஸோ நம்மளுக்கு எல்லாமே பைண்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பண்டை லோட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஐடியா பேக்கப் வந்துட்டு ஸோ அசட்டை டச் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அசட் இருக்கும். ஸோ அந்த அசட்டுங்கிற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. கீழே கார்னரில் ரைட் சைடு ஓரமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து அசட்டை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே மேலே பாருங்கள் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். டெபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டச் பண்ணிக்கோங்க. டெபாசிட்டுங்கிற ஆப்ஷன் இந்த இடத்துல பாருங்கள் ஃபஸ்ட்லேயே காமிக்கும். ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதை டச் பண்ணியிருக்கேன். டச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து USDT. ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லோரும் USDT தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன கரன்சி வேணால் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் USDTங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. USDT தான் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர். சரியா? USDT செலக்ட் பண்ணிக்கோங்க. USDT செலக்ட் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான் பிளாக் செயினா இல்லை BNB ஸ்மார்ட் செயினா இல்லை எத்திலியம் TRC20 அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து BNB ஸ்மார்ட் செயின் தான் நமக்கு எதுவுமே பரவாயில்லாம். சரிங்களா? அதனால் வந்து ஸ்மார்ட் செயினை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. BNB ஸ்மார்ட் செயினை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். Web20 இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காண்டாக்ட் அட்ரஸ் வந்து ஷோ ஆயிரும். ஸோ இந்த காண்டாக்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த காண்டாக்ட் அட்ரஸை வந்து இந்த இடத்துல பாருங்கள் பட்டன் வந்து காமிக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து டச் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காப்பி ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த காண்டாக்ட் அட்ரஸ் வந்து அந்த பட்டனை டச் பண்ணிங்கன்னா அந்த காண்டாக்ட் அட்ரஸ் காப்பி ஆயிரும். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. BNB ஸ்மார்ட் செயினாங்கிறத பார்த்து Web20 பார்த்துக்கோங்க. இதில் வந்து USDT இருக்குதுன்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து உங்களுடைய லேடட்டை த்ரூ வந்து பண்டை வாங்கிக்கோங்க. வாங்கினோடனே ஆட்டோமேட்டிக் இந்த அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலெட்டுக்கு வந்து ஃபண்டு வந்துடும். பேக்கப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபண்டு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? பேலன்ஸ் 0 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு $100னா $100, $112னா $112 உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல வந்த உடனே நீங்கள் டாப் அப் பொசிஷனுக்கு வந்து போகணும். டாப் அப்புங்கிறது வந்து கீழே பாருங்கள் AI ஃபண்டு அப்படின்னு சொல்லி காமிக்கும். சரிங்களா? AI ஃபண்டு ஹோமுக்கு பக்கத்துலேயே ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ AI ஃபண்டுக்கு பக்கத்தில் ரெண்டாவது ஆப்ஷனாக ஹோமுக்கு பக்கத்தில் AI ஃபண்டுங்கிறது ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே
ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இப்படி காமிக்கல வந்து மினிமம் 100 USDT அப்படின்னு காமிக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து மினிமம் 100 USDTங்கிறத ரவுண்ட் பண்ணி கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து 100ங்கிறத ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேலன்ஸ் வந்துடும், பேலன்ஸ் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல ஷோ ஆனோடனே இந்த இடத்துல மேலே வந்து நீங்கள் மினிமம் 100 அப்படிங்கிறத 100 120 ஸோ 1000 2000 என்ன டாலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாலரை வந்து ஸோ அந்த மினிமம் 100 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து அந்த டாலரை வந்து நீங்கள் போடணும். 100ன்னு போட்டு கீழே வந்து